ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயிலை ஊற்றி அது கூட 2 ஸ்பூனு நெய் ஊற்றி பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஒரு நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து வதக்கலாம். இப்போ பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணியில் நல்லா வதக்கணுங்க. வதக்கிறதுல தான் பிரியாணியோட ருசியே இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கறியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா கறியில் நல்லா படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தயிர் அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் 2 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். கொதி வந்துருச்சு. வீடு ஃபுல்லாக நல்லா மணமாக இருக்குதுங்க பிரியாணி ஸ்மெல்லு. இப்போ நம்ம அரிசியாக சேர்த்திடலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட கடைசியாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி முக்கால் பதத்துக்கு வெந்தாச்சு. இப்போ தம் போடுற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம தம் போடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு அதுக்கு மேலே நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு வெயிட் எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போது தம் போட்டாச்சு. தம்மு 20 நிமிஷம் அப்படியே இருக்கணும். 20 நிமிஷம் கழித்து இப்போ தம்மை பிரிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பிரியாணி. நல்லா பலன்னு நல்லா இப்படி ஒரு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கொத்தமல்லி கடைசியாக கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். 1/2 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடைசியாக விட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. அடுத்தது ஈரல் வறுவல் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு
வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிரட்டிக்கலாம். இதோடு இப்போ நாம் ஈரலை சேர்த்துக்கலாம். ஈரலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஈரல் ஈஸியாக வெந்துடும். அதனால் அளவாகவே தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியாகவே தண்ணி வச்சாலும் கூட போதும். ஈஸியாக ஈரல் வெந்துடும். பாருங்கள், நான் 1 கப்பு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். அவ்வளோதான், ஈரல் இதிலே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்து நல்லா வேகட்டும். நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஈரல் வறுவல் ரெடி ஆயாச்சு. மீன் வறுவல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, உப்பு தேவைக்கேற்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே மீனில் தடவி நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். எல்லா மசாலாவும் மீனில் கலந்தாச்சு. இதை அப்படியே வெளியில் ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்து மீன் பொரிக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் காய வச்சு மீன் பொரிக்க போட்டாச்சு. மீன் அழகாக பொரிஞ்சிட்ருக்குது. அதை அப்படியே திளிப்புடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக மீன் பொரிஞ்சிருக்குது. இப்போ எடுத்தாச்சு. மீதி இருக்க மீனையும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் சூப்பராக இருக்குது. கலர் பார்க்கவே அப்போவே சாப்பிடணுன்னு தோணுது. அந்த அளவுக்கு இருக்குது மீன். பீஸ் ஒவ்வொன்றும் நல்லா நீட்டாக இருக்குது. சூப்பராக மீன் பீஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், போட்ட இந்த மீனும் வெந்தாச்சு. ஒரு பக்கம் வெந்தாச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போடுறோம். அழகாக இருக்குது பாருங்கள். மீன் பொரிக்கும் போதே சாப்பிடணுங்கிற எண்ணம் வருது பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ திருப்பி போட்டு மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எல்லா மீனும் இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு. அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ மீன் வெந்துருச்சு, பொரிஞ்சாச்சு. எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிருக்குது மீன். அவ்வளோதாங்க, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மட்டன் பிரியாணியோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரே. ஆனியன் ரைத்தா, ஈரல் வறுவல், பிரியாணியோட ஈரல் வறுவல் வச்சு சாப்பிட செம்ம காம்பினேஷனுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட மீன் வறுவல். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்ம சூப்பராக இருக்குதுங்க. சான்ஸே இல்லை இந்த டேஸ்ட்டு. அவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி. ஈரல் வறுவலும் நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.